தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கவனிச்சீங்களா? கிறிஸ்துவின் உடையவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி. ஈசாக்கு யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அப்ப ஈசாக்கை போல நம்ம வாக்குத்தத்தத்து பிள்ளைகள் அப்படின்னா நம்ம யாரா மாறணும் அப்படின்னு தெரியுமா? கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறணும். இன்னும் இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெறாமல் யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டியது அதுலதான். நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், அப்படி சொல்லி இருக்கிறார், அப்படி சொல்லி இருக்கிறார். ரைட், பிள்ளைங்க தானங்க சுதந்திரிக்க முடியும். ஏன் இத்தனை காலம் கேட்டும் அது நாங்க இல்லைங்க. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்த மார்க்கத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஒருவன் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவன் யாராய் மாறுகிறான் என்றால், நல்ல கேளுங்க, கிறிஸ்துவின் உடையவனாய் மாறுகிறான். கிறிஸ்துவின் உடையவனாய் ஒருவன் மாறும்போது அவன் யாராக ஆட் ஆகிறான் தெரியுமா? ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததியா ஒருத்தன் வந்துட்டானாலே அவன் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராய் இருக்கிறான். அவன் தான் சுதந்திரவாளி. இன்னும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து அவர் சமாதான காரணர், சமாதான கர்த்தர் எல்லாம் நமக்கு தெரியும், பாடுறோம். ஆனா நான் ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும்னா நான் என் நிலை உணர்ந்து என் பாவத்தை அறிக்கை செய்து அவற்றை விட்டு விட்டு அவருடைய இரக்கத்துக்காய் கேட்கும் போது இயேசுவின் ரத்தம் என் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். அப்படி சுத்த மனசாட்சி அவர் கொடுக்கிறார். அந்த சுத்த மனசாட்சியோடு இப்பொழுது நாம் இயேசுவோடு கூட என்ன செய்கிறோம்? அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்கிறோம். அதுதான் ஞான ஸ்நானம். இந்த உடன்படிக்கைக்கு உட்படாதவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் கிடையாது. கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறாமல் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாது. ஆமென். இந்த வேதத்தின் மகத்துவத்தை கர்த்தர் எழுதி கொடுத்திருப்பது நாம் கற்றுக்கொண்டு போவதற்கு மாத்திரமல்ல, அது நாம் சுதந்தரிப்பதற்காகவும். ஆமென். இப்ப கிறிஸ்துவினுடையவர்களாய் மாறியாச்சு. இங்க இருக்கிற அநேகர் மாறி இருக்கிறீங்க, சிலர் மாறுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அடுத்த கேள்வி, நான் தான் மாறியாச்சுல, அப்புறம் ஏன் இன்னும் என்னால் சுதந்திரிக்க முடியவில்லை? இது அடுத்த ஒரு பெரிய கேள்வி. இப்பொழுது நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். நன்றாக கவனமாய் கேளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், அந்த 29 ஒரு விஷயம் கூட வாசிங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும், ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்படியே 4:1 வாங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. கவனிச்சீங்களா? இப்ப பிள்ளை ஆயிட்டோம். எங்க ஒரு பெரிய பண்ணையாருக்கு ஒரு பையன் பிறந்துட்டான் அப்படின்னாலே எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? அடுத்த சத்தமா சொல்லுங்க, அடுத்த வாரிசு அப்படிதான் பார்ப்பாங்க. அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு எல்லா சொத்து பத்திரத்தையும் கொண்டு அவன் கையில கொடுத்துருவாங்களா? இல்ல. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன், அடுத்து இவன் தான் வரப்போறான், அடுத்து இவ தான் வரப்போறா, எல்லாம் தெரிந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமே இல்லை. அதன் அர்த்தம் என்ன? நீ வளர்றது வரைக்கும் அடிமையா இருந்த காலத்துல எப்படி இருந்தேனோ, பிள்ளையா இருக்கிற காலத்திலே அப்படித்தானே இருக்கிறேன் என்கிற கேள்விதான் இன்னைக்கு அனைவருக்குள்ள இருக்கிறது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே எப்படி இருந்தேனோ, ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது. முன்னே உண்மை அறியாத காலத்தில் நான் எப்படி இருந்தேனோ, எப்படி கஷ்டப்பட்டேனோ, எப்படி நெருக்கப்பட்டேனோ, எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றேனோ, அப்படிதானே ஆண்டவரே இன்னைக்கு நான் பிள்ளை ஆனதுக்கு அப்புறமும், உண்மை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும், உம்மோடு உடன்படிக்கை செய்த பிற்பாடும் என் வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது. என்ன மாற்றம்? இன்னைக்கு அநேகர் என்ன பார்த்து கேட்கிற கேள்வி இதுதானே, நீ சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதை விட
மோசமா தானே இருக்கிற. நீ ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாக எப்படி இருந்தியோ, ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படித்தானே இருக்கிறாய். நீ ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னாக எப்படி இருந்தியோ, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு எல்லாம் மாறும் நினைச்சு. சில ஞானஸ்நானம் பெறுறது எதுக்கு அப்படின்னா, என் வீட்டில் இருக்கிற தரித்திரமே. ஆமே. சிலர் இந்த கல்யாணம் பண்றது மாதிரி, எதுக்குங்க கல்யாணம் பண்றீங்க? அது எனக்கு ஒரு குடும்பத்தை கட்டணும். அப்படி இல்லை, எதுக்கு அங்க டவுரி நிறைய தரதா? எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லை பிரதர். அப்புறம் அவங்க ஏதோ ஒரு 2 ஏக்கர் நிலமும் ஒரு வீடும் ஒரு காரும், அதனால ஒரு நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறது அப்படித்தானே. ஞானஸ்நானம் எடுக்கலன்னா வீட்டில் சாபம் வந்துடும். உடனே போய் தண்ணியில் ஒரே சாடு, அவ்வளோதான். ஏங்க அது உடன்படிக்கைங்க. ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா இந்த வியாதி தொடருமா? ஞானஸ்நானம் எடுத்து முங்குனா வியாதி அப்படியே உள்ளே போயிடும். அப்புறம் பாஸ்டரை பிடிச்சிடும். விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் பெறுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நம்ம என்னன்னா, முங்கி எழும்புனதும் வீடு அப்படியே ஓலை வீடு அப்படியே பங்களாவா மாறிடணும். ஏன்னா பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? நான் கிறிஸ்துவினுடையவனாய் மாற. நான் எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? சரி, ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்து பார்த்தா தெளிவாய் பைபிள் நமக்கு டீச் பண்ணுகிறது. சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமான். நீ எஜமான் தான், நீ தான் ஆள போகிறாய், நீ தான் சுதந்திரிக்க போகிறாய். ஆனால் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்போ பிள்ளைக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு தகப்பன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அழகா பாடணுமே, நீர் செய்ய நினைத்தது எனக்காக ஆயத்தம் பண்ணினதை பாடுங்க. ஆமென். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை ஆமென். என் கண்ணால் காண செய்வி. அப்போ நல்ல கவனிங்க, நேரம் இல்லை, நமக்கு நிறைய பேச வேண்டி இருக்கிறது. அப்ப தகப்பன் அவர் தான் ஒரு காலத்தை குறித்து வச்சிருக்காருல்ல. எதுக்கு அந்த காலத்தை குறித்து வைத்திருக்கிறார்? நம்ம கிட்ட கேட்டா சொல்லுவோம் நாம் சுதந்திரிக்க என்று. உண்மைதான். ஆனால் அதுல இன்னொரு காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நீ வளரணும். தகப்பன் காலத்தை குறித்து வைத்திருப்பது அன்னைக்கு தான் தருவார் என்பதற்காக மட்டுமல்ல, அதை சுதந்திரிப்பதற்கு நான் வளரும்படி எனக்காய் தகப்பன் குறித்த காலம் அது. பிள்ளைக்கு 18 வயசு ஆனதும் இந்த சொத்தை எழுதி கொடுக்கணும். பிள்ளைக்கு 20 வயசு ஆனதும், இப்போ பெரிய பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களாம் பிள்ளை படிச்சு முடிச்சதும் பிஸ்னஸை கையில கொடுத்துடணும். பிள்ளை ஃபுல்லா அரியர் வச்சிட்டு இருக்கு. இல்ல 20 வயசுலயும் பிள்ளை ஃபீடிங் பாட்டில தான் பால் குடிச்சிட்டு இருக்கு. அப்பா ஏதோ 18 வயசுல இதை எழுதி தருவேன்னு சொன்னீங்க, பெண்ணாலே குத்திடுவேன். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு 25 வருஷம் ஆபிரகாமுக்கு நமக்கு ஒரு வச்சிருக்கிறார். அது அந்த 25 வருஷத்துல கர்த்தர் ஆபிரகாமை வளர வைத்தார், விசுவாசத்தில் வளர வைத்தார். விசுவாசத்தில் அவன் பலவீனனா இருக்கவில்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு தகப்பன் பிள்ளை கிட்ட எதிர்பார்க்கிற வளர்ச்சி அவனில் வெளிப்படும் போது, தகப்பன் குறித்த காலம் வரும்போது, கர்த்தர் சொன்ன சுதந்திரங்களை அவன் கையிலே. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எஜமான் தான். ஹல்லேலூயா. சிலருக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாம வீட்டில் போய் கண்ணாடி பார்த்து நீ எஜமான் தான், ஆனாலும் வளர்றது வரைக்கும் வித்தியாசம் இல்லை. அதன் அர்த்தம் என்ன? அடிமையும் சாப்பிட்றான், பிள்ளையும் சாப்பிட்றான். அடிமையும் உடுக்கிறான், பிள்ளையும் உடுக்கிறான்.
அடிமையும் வீட்டில் தான் இருக்கிறான், பிள்ளையும் வீட்டில் தான் இருக்கிறான். அடிமையும் படுத்து தூங்குறான், பிள்ளையும் படுத்து. எக்ஸ்ட்ரா என்னப்பா இருக்கு? எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு மகனே. அடிமைக்கு காலம் குறிக்கப்படவில்லை, பிள்ளை உனக்கு. இந்த பகல் வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் அடிமை அல்ல, நான் அவருடைய பிள்ளை? அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தகப்பன் காலத்தை குறித்து வைத்திருக்கிறார், தகப்பன் காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய டார்கெட் எதுவா இருக்கணும் தெரியுமா? அந்த காலத்துக்குள்ள வளரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வளர்ந்துருங்க. ஹல்லேலூயா, வளர்ந்துருங்க. அப்படி சொல்றதை விட வளருவோன்னு சொல்லுங்க, வளருவோம். ஹல்லேலூயா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. நமக்குண்டு எதற்கும் பயமில்லை. அதிகாரம் ஆளுவோம் தேசத்தை நாம். நல்ல கையை தட்டி ஒன்று சேர்ந்து நாம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஈசாக்கு சுதந்தரித்தான், நமக்கு முன்பாய் ஒரு சவாலாகவும் சாட்சியாகவும் இருக்கிறான். அப்போ அதே லைன்ல கொண்டு வரப்பட்ட பின்பும் நாம சுதந்தரிக்கலைன்னா நம்ம ரொம்ப பரிதபிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ராஜாவின் கல்யாண வீட்டுக்குள் வராமல் இழப்பை கண்டவர்களை விட மிகவும் பரிதபிக்கப்பட்டவன் யார் தெரியுமா? அந்த வீட்டுக்குள் வந்தும் வஸ்திரம் இல்லாம ஒருத்தர் தூக்கி போடப்பட்டான் தெரியுமா? அவன் தான் பரிதபிக்கப்பட்டவன். அது போலதான் நம்ம லைன்ல வந்துட்டோம். இனி நம்முடைய போக்கஸ் எதுல இருக்கணும்னா வளரணும். ஏன்னா நான் சுதந்திரவாளி. எல்லாரும் சொல்லுங்க, நான் சுதந்திரவாளி. இந்த வார்த்தை அடிக்கடி அறிக்கை பண்ணுங்க. என்ன, இந்த பைபிள் எடுத்து வாக்குத்தத்தத்தை படிக்கும் போது சாத்தான் சொல்லுவான், நீ எதுக்கு அதை படிக்கிற? நான் சுதந்திரவாளி. ஆமென். அதெல்லாம் உனக்கு யாரு சொன்னா? அது ஆபிரகாமுக்குள்ள சொன்னது. எஸ், நான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறேன். எப்படி இப்ப ஆபிரகாமின் சந்ததியான அவன் எந்த கோத்திரம், நீ எந்த கோத்திரம்? உண்மைதான். ஆனா நான் இயேசுவின் ரத்தத்தாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.